பாரதிராஜா அவரோட மகன் மனோஜ் பாரதிராஜா இறந்து கிட்டத்தட்ட இப்போ 3 மாசம் ஆகியிருக்க நிலையில, இப்ப பாரதிராஜா வீட்ல மேலும் ஒரு சோக சம்பவம் நடந்திருக்குது. இந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த குடும்ப சேர்ந்தவங்க மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சி, சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரபலமான இயக்குனரா வலம் வரக்கூடியவர் தான் நடிகர் பாரதிராஜா. இவருடைய மகன் மனோஜ் பாரதிராஜா கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது மார்ச் மாதம் மாரடைப்பு காரணமா காலமாயிட்டாரு. அவருடைய மரணத்திலிருந்து இப்போ வரைக்கும் ரசிகர்கள் இன்னும் மீண்டு வரல. சின்ன வயசுலயே மாரடைப்பு ஏற்பட்டு மனோஜ் பாரதிராஜா இறந்து போன விஷயம் ஒட்டுமொத்த திரையுலக மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய இடியா விழுந்திருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாரதிராஜா அவர்கள் கடந்த சில மாசங்களாவே மகன் இறந்து போனதுக்கு அப்புறம் உடல்நலக்குறைவால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. பெருசா பொது இடங்களை கலந்துக்கிறது கிடையாது. அவர் ஏற்கனவே கமிட் ஆன படங்கள்ல கூட அவருக்கு உடம்பு ஒத்துழைக்கும் போது மட்டும்தான் ஷூட்டிங்ல கலந்துக்கிறாரு. எந்த ஒரு ஈவெண்ட்லயும் பெருசா அவர் அட்டன் பண்றதும் கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப அவருக்கு மேலும் அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு சோக சம்பவம் நடந்திருக்குது. அதாவது பாரதிராஜாவுக்கு சகோதரிகள் இருக்காங்க. அந்த சகோதரியில ஒரு மூத்த சகோதரியா இருக்கக்கூடியவங்க தான் தங்கத்தாய் அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு வயசு 95. இப்ப வயது மூப்பு காரணமா கிட்டத்தட்ட 95 வயசு ஆயிருக்க நிலையில பாரதிராஜா அவரோட மூத்த சகோதரி தங்கத்தாய் தான் இப்ப காலமாயிருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்த அவர் குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க இப்ப தெரிவிச்சிருக்காங்க. இது சோகமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிராஜா அவர்கள் இப்ப இந்தியாலே இல்லையா, அவர் வெளிநாட்டுல இருக்காராம். அவர் திரும்ப எப்ப இந்தியாவுக்கு வரப்போறாரு அப்படிங்கிறது தெரியல. அதனால சகோதரியோட இறுதிச் சடங்குல அவர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரியும், இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் தான் சகோதரி குடும்பத்தை மீட் பண்ணி அஞ்சலி தெரிவிப்பார் அப்படிங்கிற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. பாரதிராஜா அவர்கள் தான் பையன் இறந்து போனதுக்கு அப்புறமாவே அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட உறவினர்கள் மூலியமா வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காராம். இங்கேயே இருந்தா கண்டிப்பா மகளோட நினைவுகள்லேருந்து மீண்டு வர முடியாது. திரும்ப திரும்ப மனோஜோட நினைப்பு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனால தான் மனோஜ் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறத இப்ப வெளிநாடு போயிருக்காரு. இப்ப சகோதரி இறந்து போன செய்தி கேள்விப்பட்டு வெளிநாட்டிலே துடிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமால ஒரு பிரபலமான இயக்குனர் வலம் வரக்கூடியவர் தான் லோகேஷ் கனகராஜ். எல்சியு அப்படின்னு சொல்லக்கூடிய லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இவர் இயக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. கைதி, விக்ரம், லியோ, அதை தொடர்ந்து விக்ரம் 2, கைதி 2ன்னு சொல்லி ரசிகர்கள் இந்த படத்துக்கான அந்த எல்சியூக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாலிவுட்ல ஒரு பிரபலமான ஹீரோ வலம் வரக்கூடியவர் அமீர் கான். சமீபத்துல வெளிவந்த எந்த ஒரு திரைப்படமும் அமீர் கானுக்கு பெருசா வெற்றியை கொடுக்கல. இப்ப தமிழ் சினிமாவோட பிரபலமான இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அமீர் கானை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஒன்று இயக்க போறாராம். இதை பத்தி அமீர் கான் பேட்டியும் கொடுத்திருக்காரு. அது அந்த தகவலை உறுதிப்படுத்திருக்காரு. லோகேஷ் கனகராஜும் நானும் ஒரு படத்துல சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். அது ஒரு சூப்பர் ஹீரோ படம். பிரம்மாண்டமான ஆக்ஷன் படமா அது உருவாகும். அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அமீர் கான் தெரிவிச்சிருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, சூர்யா நடிக்க இருந்த இரும்பு கை மாயாவி படத்தை தான் அமீர் கானை வச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்கள் எழுந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.